நீங்க சொன்ன போல இந்தியாவோட துணை பிரதமர் இல்லை, பிரதமர் ஆகிக்க வேண்டிய ஒரு செலக்டட் பிரைம் மினிஸ்டர்ஸ்ல திரு நேரு அவர்களும் ஒரு எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் வந்து பட்டேல் தான். காங்கிரஸோட செயற்குழுவில் அதிகம் ஓட்டு எடுத்தவர் வாங்கியவர் திரு பட்டேல் அவர். ஒரு ஓட்டு கூட வாங்காத நேருவை ஆதரித்தார் காந்தி. காந்தி ஆதரித்ததால் அந்த இடத்தை விட்டு கொடுத்தார் திரு பட்டேல் அவர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சர்க்கரை நோய் கூட பல் பிரச்சனையா? சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர், ஓசோன், ஆக்சிஜன் தெரப்பி என அனைத்தும் நம்ப லார்ட் அண்ட் டேபிள். 1950 40 மாதங்கள் அவர் இருந்த காலம். 562 அரசர்கள், அதாவது சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து இன்று நாம் காணும் இந்தியா எனும் ஒரு நாட்டை உருவாக்கியவர் திரு பட்டேல். புக் ஒன்று இருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் டு இந்தியா அப்படின்னு சொல்லி. அந்த புக்கை படிச்சோம்னா பட்டேலின் செயல்பாடுகள் எப்படி இருந்தன, பட்டேலின் சிந்தனை எப்படி இருந்தது, அவர் எப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மனிதர், உண்மையை எப்படி நன்கு அறிந்திருந்தார் என்பதற்கு அந்த புக் ஒரு நிதர்சனம். ஏன்னா அன்று ஸ்ரீநகரில் அந்த சமயோஜிதமாக அன்று பட்டேல் செயல்படவில்லை என்றால், நேருவின் வெறும் பேச்சுக்கு நாம் இரையாகி இருந்தால் இன்று ஸ்ரீநகரும் இன்று காஷ்மீரும் பாகிஸ்தானின் பகுதியாக மாறி இருக்கும். அவருக்கு இந்த நாடே கடமைப்பட்டிருக்கிறது. கடைசியில் அவரிடம் பல லட்சம் ரூபாய் காங்கிரசின் பணம் இருந்தது. இறப்பதற்கு சில நாட்கள் முன்னாடி அந்த கையை வந்து அவர் மகளுக்கு கையில் மணிபேனுக்கு கொடுத்து இதை நேருவிடம் சேர்த்து விடு என்று சொன்னார். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நிரஞ்சன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜெயந்த் சார். இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய துணை பிரதமரா, முதல் துணை பிரதமரா இருந்திருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்தநாள். இந்தியாவுடைய இரும்பு மனிதர் என்று அவரை அழைக்கிறாங்க. அவரை பத்தி வந்து அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் என்று தான் இங்க வெகுஜன மக்களுக்கு வந்து தெரியும். ஆனா அவருடைய சமூக பங்கு அவரை பெருசா யாருக்கும் தெரியல. அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொன்ன போல இந்தியாவோட துணை பிரதமர் இல்லை, பிரதமர் ஆகிக்க வேண்டிய ஒருத்தர். செலக்டட் பிரைம் மினிஸ்டர்ஸ்ல திரு நேரு அவர்களும் ஒருத்தர். எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் வந்து பட்டேல் தான். காங்கிரஸோட செயற்குழுவில் அதிகம் ஓட்டு எடுத்தவர் வாங்கியவர் திரு பட்டேல் அவர்கள். ஒரு ஓட்டு கூட வாங்காத நேருவை ஆதரித்தார் காந்தி. காந்தி ஆதரித்ததால் அந்த இடத்தை விட்டு கொடுத்தார் திரு பட்டேல் அவர். சோ இதை முதலில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து திரு பட்டேல் என்ன சாதித்தார் என்று ஒரு எல்லோருக்கும் அவர் இரும்பு மனிதர் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டால், அவர் இருந்த காலகட்டம் ஆகஸ்ட் 15 1947 அவர் பதவி ஏற்ற தினம். அதாவது இந்திய சுதந்திரம் வாங்கின தினத்துல இருந்து அவர் உள்துறை மந்திரி, முழுமையான உள்துறை. அதுக்கு முன்னாடி 46ல இருந்தே கேபினெட் இருக்கு. ஆனா 47 சுதந்திரம் நம்மளுக்கு கிடைச்ச நாள் முதல் அவர் வந்து தன்னிச்சையாக செயல்படும் தன்மை அவர் இந்த நாடு பெற்றுவிட்டது. 47 ஆகஸ்ட் 15 அவர் காலம் சென்ற நாள். அதாவது அவர் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்ற நாள் வந்து டிசம்பர் 15 1950. 40 மாதங்கள் அவர் இருந்த காலம். 562 சிற்றரசர்கள், அரசர்கள், அதாவது சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து இன்று நாம் காணும் இந்தியா எனும் ஒரு நாட்டை உருவாக்கியவர் திரு பட்டேல். இந்த நவீன இந்தியாவை உருவாக்குறதுல மிகப்பெரிய பங்கு, முதல் பங்கு. ஒரு காஷ்மீர் கையில எடுத்ததுக்கே நேரு அவர்கள் நமக்கு என்ன விட்டு சென்றார் என்பதை 70 வருஷம் நாம் அனுபவித்தோம் ஆர்டிகல் 370 மூலம். இது மாதிரி எல்லாத்தையும் அவர் கையில விட்டு வச்சிருந்தா, நீங்க புதுக்கோட்டைக்கு போகணும்னாலும் சரி, ராமநாதபுரம் போகணும்னாலும் சரி, அங்க எல்லாம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருந்திருக்கும், நீங்க பர்மிட் வாங்கிருக்கீங்க. திருவனந்தபுரம் போகணும்னாலும், மைசூர் போகணும்னாலும், ஹைதராபாத் போகணும்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு 371ல இருந்து ஒரு 562 ஆர்டிகல் இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் ஆர்டிகல். அதெல்லாம் இல்லாம ஒவ்வொருத்தர் எப்படி வந்து ஒவ்வொருத்தரை இணைக்கணும், அதற்கு என்ன ஒரு வழிமுறையை வைத்து நாம் அணுக வேண்டும். சாம தான பேத தண்டம் சில பேர்கிட்ட பேசி புரிய வைத்து அவர்களை கிட்ட சேர்த்து கொண்டார், இந்த நாட்டில் இணைத்தார். சில பேரை அவர்களுடன் விபேதத்தை வளர்த்து கொண்டு மிரட்டி நாட்டுடன் அந்த நாட்டை, அந்த மாகாணத்தை, இன்னும் சொல்ல போனா அந்த சமஸ்தானத்தை இணைத்தார். சில பேரை காசு கொடுத்து, உங்களுக்கு வந்து இந்த
பிரிவி பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்படுத்தினது திரு பட்டேல் அவர்கள். நீங்க கொடுக்குற நாட்டுக்கு பதிலாக உங்களுக்கு குறிப்பிட்ட தொகை வழங்கப்படும் வருடாந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை வந்து நிர்ணயித்து அந்த தொகைக்காக உங்க நாட்டை கொடுத்துருங்க, உங்களோட ஜீவாதார உரிமையை வந்து நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். ஏன்னா நீங்க மன்னரா இருக்கீங்க, நீங்க கொடுக்கறதுனால உங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படும், அந்த இழப்பை குறுகிய தொகையை வைத்து நாங்கள் சரி கட்டுறோம்னு சொல்லிட்டு அதற்கு உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கேள்வி எழுப்பாத வண்ணம் நான் செய்கிறேன் என்று அந்த பிரிவி பர்ஸ் என்று ஒன்றை ஏற்படுத்தி தானத்தை வழங்கினார். தண்டம் பேச்சை கேட்கல, அடி உதவாம அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லிட்டு அடிச்சு புட்டிங்கி எடுத்தார். உதாரணம் ஹைதராபாத். மிகப்பெரிய ஒரு எதிர்வினை எல்லாம் வந்திருக்குமே சார், எப்படி அதெல்லாம் சமாளிக்க முடிந்தது அவரால்? ஏன்னா அவர் சமாளிக்க எதனால் முடிந்தது என்றால் அவர் உடன் செயல்பட்ட அதிகாரி திரு விபி மேனன் எழுதிய ஒரு புக் ஒன்று இருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கை படிச்சோம்னா பட்டேலின் செயல்பாடுகள் எப்படி இருந்தன, பட்டேலின் சிந்தனை எப்படி இருந்தது, அவர் எப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மனிதர், உண்மையை எப்படி நன்று அறிந்திருந்தார் என்பதற்கு அந்த புக் ஒரு நிதர்சனம். ஏன்னா அவர் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஹோம் செக்ரட்டரி, உள்துறை செயலாளர். பட்டேலுடன் நெருக்கமாக செயல்பட்டவர்களில் அவரும் ஒருவர். அதனால் அவர் பட்டேலை மிக அருகில் இருந்து அவரின் செயல்பாடுகளை பார்த்தார். நிஜாம் வந்து இந்தியாவோடு இணைக்க முடியாது என்று ஹைதராபாத்தை சொன்ன போது முத்தரப்பில் இருந்து எல்லா கோணத்தில் இருந்தும் ஹைதராபாத்தை சூழப்பட்டது. அந்த ஆக்ஷனுக்கு பேர் போலீஸ் ஆக்ஷன் என்று பேர் வைத்தார். ஒரு நாட்டுக்குள் இன்னொரு ராணுவத்தை அனுப்பினால் அது போருக்கு நிகர், யூஎனுக்கு போயிருக்கலாம். ஆனால் இன்னொரு ராணுவத்தை அனுப்பாமல் அதை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக அணுகினார் பட்டேல். போலீஸ் ஆக்ஷன்னா சட்ட ஒழுங்கு, போலீஸ் ஆக்ஷன் சொல்லிட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக ராணுவத்தை உள்ளே அமைத்தார். ராணுவம் உள்ளே சென்று ஹைதராபாத்தை கைப்பற்றிய போது அன்றிருந்த ஹைதராபாத் நிஜாமை பேகம்பேட் ஏர்போர்ட்டுக்கு வரவழைத்து இவர் சென்ற விமானம் தரையிறங்கிய போது அவரை வந்து சல்யூட் செய்வதற்கு நிர்பந்தப்படுத்தினார், அடிபணிய வைத்தார். அவருக்கு அடிபணிய வைக்கவில்லை, இந்த திருநாட்டுக்கு அடிபணிய வைத்தார், கொட்டத்தை அடக்கினார். சில பேரை அவர் அணுகிய விதம் எடுத்து பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மவுண்ட் பேட்டன் வந்து காஷ்மீர் பிரச்சனையை வந்து யூஎனுக்கு எடுத்துட்டு போங்க அது இதுன்னு சொன்னப்போ திரு பட்டேல் அவர்கள் வந்து யோசிக்காம, ஏன்னா மவுண்ட் பேட்டன் ரெண்டு பக்கம் கேம் ஆடிட்டு இருந்தார். ஜின்னா பக்கமும் அவர் விளையாடிட்டு இருந்தாரு, இந்த பக்கம் காந்தி நேரு பக்கமும் விளையாடிட்டு, ரெண்டு பக்கமும் அவரு இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் விளையாடிட்டு. ஏன்னா ரெண்டு இதை மோதி விட்டுட்டு இவங்க குளிர்காயலான்னு நினைச்சவங்க தான் இந்த வெள்ளைக்காரர். அந்த ஒரு செயல்பாட்டில் பட்டேல் அவர்கள் செயல்பாட்டை புரிந்து கொண்டதால் தான் இதே அக்டோபர் மாதம் இந்த தருவாயில் தான், இப்ப நம்ம பேசிட்டு இருக்க தருவாயில தான் காஷ்மீர் வந்து இணையுது இந்தியாக்குள்ள. இதே காலகட்டத்தில் அந்த இணையும் அந்த காலகட்டத்தில் நேரு வந்து 2 மணி நேரம் பேசுறாரு. இது மேனக்ஷா அவர் வாயால் சொன்னது. சாம் மேனக்ஷா பிற்காலத்தில் இந்தியாவோட ஃபீல்ட் மார்ஷல், முதல் ஃபீல்ட் மார்ஷல், அவர் சொன்னது. அப்பொழுது அவர் வந்து GSO 1 ராணுவ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஒரு முக்கிய பதவியில் இருந்தார், கர்னல் மேனக்ஷா என்று. அவர் வந்து அங்க போகும்போது அவருக்கு நேரு 1.5 மணி நேரம் பேசின பிற்பாடு ஒரே வார்த்தை தான் கேட்டார். அவர் நேருவை அவர் செல்லமாக அழைப்பது ஜவஹர் அப்படின்னு. ஜவஹர், டு யூ வாண்ட் காஷ்மீர், உனக்கு காஷ்மீர் தேவையா இல்லையா? அஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் என்று நேரு சொல்லி, ஆமாம் எனக்கு வேண்டும், யார் இல்லை என்று சொன்னார்கள் என்று சொன்ன வண்ணம் நேரு சொல்லியுள்ளார். உடனே அவர் சாம் மேனக்ஷாவை பார்த்து திரும்பி அவர் சொன்னது, யூ ஹேவ் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு உத்தரவு விட்டு விட்டார், நீங்கள் செல்லலாம் என்று அனுப்பிவிட்டார். அங்கே சென்றவுடன் ஹரிசிங்கிடம் ஒப்புதல், அதாவது அவரிடம் கையெழுத்து வாங்கியவுடன் இரவோடு இரவாக நமது இராணுவத்தை அங்கே தரையிறக்கப்பட்டது. மேஜர் சோம்நாத் சர்மா அதில் அவர்தான் முதல் இந்தியாவின் பரம்வீர் சக்ரா உயிரை தியாகம் செய்து உயிர் நீத்தார். அன்று ஸ்ரீநகரில் அந்த சமயோஜிதமாக அன்று பட்டேல் செயல்படவில்லை என்றால், நேருவின் வெறும் பேச்சுக்கு நாம் இரையாகி இருந்தால் இன்று ஸ்ரீநகரும் இன்று காஷ்மீரும் பாகிஸ்தானின் பகுதியாக மாறி இருக்கு. அதே போல் ஜானாகுட், மஹபத் கான் என்னும் சொல்பவர் அங்கே இருக்கக்கூடிய நவாப், அவர் ஒரு என்ன சொல்வது, ஒரு விதமான ஒரு கண்ணோட்டம் கொண்ட ஒரு அரசர். அவரின் செல்ல பிராணிகளுக்கு கல்யாணம் செய்வதற்கு பல நூற்று கணக்கான பேரை கூப்பிட்டு விருந்தளிப்பது அவருக்கு ஒரு பழக்கம். அவர் மாகாணத்தில் இருக்கும் இந்துக்கள் அதிகம், சிறுபான்மை சமூகம் குறைவு.
அவர் பாகிஸ்தானிடம் இணைய வேண்டும் என்று நினைத்தார். அங்கே மக்கள் கிளர்ச்சியை ஏற்படுத்தி மக்கள் கிளர்ச்சி மூலம் அவர் அந்த அங்கே வந்து பிளெபிசைட், அதாவது மக்கள் ஓட்டெடுப்பை நடத்தி அந்த ஓட்டெடுப்பில் இந்தியாவுடன் தான் இணைவோம் என்று மக்கள் பெரும்பாரியான மக்கள் ஓட்டு போட்டார்கள். கிட்டத்தட்ட 92% என்னவோ ஓட்டு போட்டாங்க. 100% போட்ட ஓட்டு 2 லட்சம் ஓட்டு, 2,10,000 ஓட்டு, 2 லட்சம் ஓட்டு போட்டா அது பெரும்பான்மையான ஓட்டுகள் 90% மேல வந்து இந்தியா கூட இணைவோம் என்று போட்ட ஓட்டு தான். சோ அதையே காரணமாக காட்டி கடைசியில அங்கிருந்து ஓடி போய்விட்டார் அந்த நவாப். நவாபை பின்தொடர்ந்த திவான் யார் என்றால் பிற்காலத்தில் ஜுல்ஃபகீர் அலி பூட்டோவின் தந்தையான ஷானவாஸ் பூட்டோ. அன்று அவர்தான் ஜானாகுடோட திவான். ஸோ ஜானாகுட அரசரை மக்கள் செல்வாக்கை வைத்தே விபேதம் கொண்டு அவரின் செயல்பாடுகளை முறியடித்து அந்த மாகாணத்தை இணைத்தார். காஷ்மீரை போர் மூலம், இன்னும் சொல்ல போனால் ஹைதராபாடை போர் மூலம் இணைத்தார். அடி கொடுக்குற இடத்துல அடி கொடுத்தாரு, காசு கொடுக்குற இடத்துல காசை கொடுத்தாரு, பேசி தீர்த்துக்கிற பிரச்சனைய பேச்சு தீர்த்துக்கிட்டாரு, மிரட்டி தீர்க்கிற பிரச்சனைய மிரட்டி தீர்த்தாரு. ஸோ 4த்தையும் யூஸ் பண்ணாரு. இன்னைக்கு மாடர்ன் டே சாணக்கிய நீதியில வந்து சாமதான பேத தண்டம்ன்ற சாணக்கியா சொன்னது. அந்த சாணக்கிய சொன்னதை வந்து முழுமையாக செயல்படுத்தி காட்டியவர் யார் என்றால் திரு சர்தார் பட்டேல். இன்று இந்தியாவாக நாம் பார்க்கும் அந்த பூகோள ரீதியில் இந்தியாவாக இந்த பறந்து விரிந்திருக்கும் நம் தாய் திருநாடு, நாம் பார்க்கக்கூடிய அந்த மேப்ல பார்க்கக்கூடிய அந்த வரைபடமானது இப்படி இருக்கு என்று காரணம் யார் என்றால் திரு பட்டேல் அவர்கள். அவருக்கு இந்த நாடே கடமைப்பட்டிருக்கிறது. கடைசியில் அவரிடம் பல லட்சம் ரூபாய் காங்கிரசின் பணம் இருந்தது. இறப்பதற்கு சில நாட்கள் முன்னாடி அந்த பையை வந்து அவர் மகளுக்கு கையில் மணிபேனுக்கு கொடுத்து இதை நேருவிடம் சேர்த்து விடு என்று சொன்னார். அதற்கு 2 நாட்களில் அவர் காலம் சென்று விட்டார். அவர் காலம் சென்ற பிற்பாடு அந்த பணத்தை பல லட்சம் ரூபாய் காங்கிரசின் பணம், அதை எடுத்துட்டு போய் நேருவிடம் மணிபேனும் ஒப்படைத்தார்கள். இன்று இருக்கும் பெரும்பான்மையான எல்லாரும், நான் சொல்ல பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த மனசு இருக்கிறதா, அந்த ஒரு நேர்மை இருக்கிறதா? 4வது, அவர் பண்ண மிகப்பெரிய செயல்கள்ல வெள்ளைக்காரர்களிடம் வேலை செய்த அந்த சர்க்கார் அதிகாரிகள், இந்த ICS இந்தியன் சிவில் சர்வீஸ் தான் அவர் பிற்காலத்தில் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் என்று மாற்றினார், IAS என்று. இம்பீரியல் போலீஸ் IP என்றதுதான் IPS இந்தியன் போலீஸ் சர்வீஸ் என்று மாற்றினார். மத்திய உளவுத்துறையை சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, கிரவுன் இன்டெலிஜென்ஸ் பியூரோவாக இருந்ததை சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் பியூரோவாக மாற்றினார். இந்த அமைப்புகள் எல்லாம் இன்றளவும் திறன்பட செயல்படுகின்றன, இன்றளவும் நாட்டின் அரண்களாக செயல்படுகின்றன. அந்த அமைப்புகளுக்கு வித்திட்டவர் இவங்க எல்லாம் வேலைக்காரங்க கிட்ட வேலை பார்த்தவங்க, இவங்க எல்லாம் வேலையை விட்டு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் வந்து அவர்களின் தேவையை புரிந்து, நாட்டின் தேவையை புரிந்து அவர்களை எப்படி அதை புனர்ப்பிக்க வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும், அவர்களின் செயல்பாடுகளை நாட்டின் பாதுகாப்புக்கு எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று நன்கு புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தி காட்டினார். அதன் நீட்சி தான் இன்று நமக்கு இருக்கக்கூடிய இந்த சிவில் சர்வீஸ். இந்திய போலீஸ் ஆகட்டும், போலீஸ் சர்வீஸ் ஆகட்டும், ஆட்சி சர்வீஸ் ஆகட்டும், IAS ஆகட்டும், இல்ல உளவுத்துறை ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு விதத்திலயோ இன்னொரு விதத்திலயோ பட்டேல் அவர்கள் போட்ட வித்து தான். வெள்ளைக்காரர்கள் போட்டாங்க, ஆனா அவர்கள் சாதகமாக இருந்ததை இந்தியா என்ற ஒரு அமைப்புக்கும் மத்திய அரசு என்ற அமைப்புக்கும் சாதகமாக மாற்றுவதற்கு அவர்கள் 40 மாதங்களில் அதை சாதித்து காட்டினார். சோ இது மிகப்பெரிய சாதனை இல்லையா? சரி, அந்த சாதனை எல்லாம் கூட விட்டீங்கன்னா கூட சைனா நாளைக்கு இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக மாறும் என்று முதலில் கணித்து கடிதம் எழுதியவர் பட்டேல். சைனாவை நீங்கள் புறந்தள்ளக்கூடாது, சைனா நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல், சைனாவை நாம் நம்பக்கூடாது என்று நேருவுக்கு திட்டவட்டமாக கடிதம் எழுதியவர் பட்டேல். வெளியுறவு கொள்கையிலும் அவர் தீர்க்கமான ஆழமான சிந்தனை கொண்ட ஒரு தலைவராக விளங்கினார். அப்பவே வெளியுறவு கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். ஆனால் நம் துரதிருஷ்டம் அவர் 1950 காலம் சென்று விட்டார். அவர் இன்னொரு 5-6 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தால்
இந்தியா 62 சந்தித்திருக்க ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்காது. ஓகே ஓகே. ஸோ பட்டேல் எனும் ஒரு ஒரு என்ன சொல்வது, நேதாஜி ஒரு துருவம் என்றால் பட்டேல் இன்னொரு துருவம். நேதாஜி தொடங்கியதை பட்டேல் முடித்து காட்டினார். நேதாஜி தொடங்கியது வெள்ளையர்களை துரத்தி அடிப்பது, அவர்களின் அதிகாரத்தை ஆட்டம் காண வைப்பது. அவர்கள் அதிகாரத்தை விட்டு செல்லும் போது ஒரு குளறுபடியிலும் ஒரு குழப்பத்திலும் இந்தியாவை விட்டு சென்றார்கள். அந்த குளறுபடியும் குழப்பத்தையும் சீரமைத்து மறுசீரமைப்பு செய்து இந்த நாட்டை ஒரு ஒரு சீரான திறனான ஒரு அரசாங்கம் உடைய நாடாக மாற்றியது யார் என்றால் திரு பட்டேல் அவர்கள். ஓகே ஓகே. ஸோ ஆனால் இதுல காமெடியானா 2 பேர் இருக்காங்க. ஓகே. நேதாஜிக்கும் பட்டேலுக்காக. ஓகே ஓகே. ஆனால் அவர்கள் 2 பேருமே இந்த தாய் திருநாட்டுக்காக உழைத்த மகான்கள். ஓகே ஓகே. இதை நாம் மறந்துடக்கூடாது. ஓகே ஓகே. அவரின் 150வது ஆண்டில் அவரை பற்றி பேசுவதற்கு நான் பெருமிதம் அடைகிறேன். ஓகே, ரொம்ப நன்றி சார். நேரில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் பற்றி பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு. ஜெயின், நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சர்க்கரை நோய் கூட பல் பிரச்சனையா? சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர், ஓசோன், ஆக்சிஜன் தெரப்பி என அனைத்தும் நம்ப லார்ட் அண்ட் டேபிள்.